செவ்வாய் ராகு இணைவு கும்பராசியில் ஏற்பட்டிருக்கு. அதே இடத்துல கண்டிப்பாக சூரியனும் அமர்ந்திருக்காரு. இந்த நேரத்தில் தான் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஏன்னா இந்த எச்சரிக்கை எதுக்காகன்னா, மீண்டும் எந்த ஒரு ஆபத்தும் ஒரு மிகப்பெரிய கும்பலான மக்களுக்கு, கூட்டமான மக்களுக்கு ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவே கொடுக்குறோம். ஏன்னா மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் இந்த சமயத்தில், இந்த மார்ச் மாதத்தில் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும். செவ்வாய் ராகு இணைவு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை குறிப்பாக 8ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதிக்குள்ளே ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த செவ்வாய் நேராக இப்போ சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கு, ராகு வக்கரத்தில் சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கு. இவை இரண்டும் மிக அருகில் கிட்டத்தட்ட ஒரு 5 பாகைக்குள்ளே சந்திக்கக்கூடிய நிலையாக இந்த 8ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதிக்குள்ளே அமைய இருக்குது. அதாவது மார்ச் மாதத்தில் 8ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதிக்குள்ளே. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா திடீர் விபத்துக்கள், மிகப்பெரிய கூட்ட நெரிசல் நிகழ்வுகள்லாம் நடக்க இருக்குது. அதுக்கெல்லாம் வாய்ப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்கள், அது கோயிலாக இருக்கட்டும், இல்லை பொது வளாகங்களாக இருக்கட்டும், எந்த ஒரு இடத்துலையும் மக்கள் கூட்டம் அப்படின்னு இருந்தாலே அந்த இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கூட்டம் அதிகமாக இருந்தாலே கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது. அது எந்த இடமா இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் எந்த இடமா இருந்தாலும் சரி, கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரியான செவ்வாய் ராகு இணைவு அந்த கூட்ட நெரிசலை பயன்படுத்தி மிகப்பெரிய விபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், மார்ச் 13ஆம் தேதி மற்றும் 14ஆம் தேதி மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும். அப்போ சமயத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாயும் ராகுவும் ஒரு பாகை அளவு வித்தியாசம் மட்டுமே, அதாவது மிக நெருங்கிய நிலையில் வரப்போகுது. அதனால் அந்த சமயத்தில் கண்டிப்பாக விபத்துக்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அந்த விபத்துக்களை தவிர்க்க வேண்டுமென்றால் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேணும். எந்த இடமா இருந்தாலும் கூட்டமாக போயிடக்கூடாது, கூட்டத்துக்குள்ளே போயிடக்கூடாது. கூட்ட நெரிசலை பயன்படுத்தி இந்த செவ்வாய் ராகு ஆகியவர் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை, ஒரு விபத்தை ஏற்படுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவே கொடுக்குறோம். 8ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்குமே ஆபத்து மிக அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அதை விட மிக மிக ஆபத்துன்னு சொல்லணும்னா அது 13ஆம் தேதியும் 14ஆம் தேதியும் மிகுந்த ஆபத்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மக்கள் யாவரும் அதாவது கோயிலாக இருக்கட்டும், மலை கோயில்கள், கோயிலாக இருக்கட்டும், மலை எந்த இடமா இருந்தாலும் சரி, அது மாதிரி பொது வணிக வளாகங்கள், ஐடி பூங்காக்கள், இப்படி எந்த இடத்துலையுமே மிகுந்த கூட்டம் அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்கிடாமல் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும். கூட்டம் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அந்த கூட்டத்தை ஏற்படுத்தாத வண்ணம் மிகுந்த பாதுகாப்போடு செயல்படணும். அதிகமாக மக்கள் கூட்டம் கூடுற இடத்துல விலகியே இருக்கணும். ரொம்ப அருகில் போயிடக்கூடாது யாருமே. அப்படி இருக்கிறது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா ஈரான் தாக்குதல் நடக்குது அப்படின்னு சொன்னால், ஈரானில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் நிகழ்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னால், அதுக்கெல்லாமே காரணம் இந்த கிரக அமைவுகள் தான். இந்த செவ்வாய் தான் அந்த போரை உருவாக்கி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு. சனீஸ்வரன் அந்த கடலில் ஒரு மிகப்பெரிய ஒரு தடையை உருவாக்கியிருக்கான்னு சொல்லலாம். நம்ம கூட ஜலசந்தியில் ஒரு மிகப்பெரிய தடையை உருவாக்கிட்டாங்க ஈரான் நாட்டினர். அது என்ன, அந்த போர் மிக தீவிரமாயிட்டிருக்கு. அதனால் உலக வர்த்தகமே பாதிக்கக்கூடிய நிலைமை, உலக பொருளாதாரம் பாதிக்கக்கூடிய நிலைமையெல்லாம் ஏற்பட்டுருக்கு. அதே சமயத்தில் இந்த மார்ச் மாதத்தில் 8ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் இந்த விபத்து அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதுவும் குறிப்பாக 13, 14 தேதிகளில். அதனால் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும். எந்த ஒரு இடத்துக்குமே கூட்டம் அதிகமாக இருந்ததுன்னா அதை அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா கோயில்களுக்கு போகிறோம், மலை கோயில்களுக்கு போகிறோம், இல்லை பொது வணிக வளாகங்களுக்கு போகிறோம், எந்த இடமா இருந்தாலும் நம்மளுக்கு காலம் இருக்குது, அதுக்கப்புறம் கூட போய்க்கலாம். அதனால் இந்த காலகட்டத்தை கொஞ்சம் தவிர்த்துறது நல்லது. அப்போ தான் நம்ம பாதுகாப்பாக இருக்க முடியும். இறை வழிபாட்டை செய்யணும் அப்படின்னு சொன்னால் வீட்டில் இருந்தபடியே மனதார வழிபாடு செய்யுங்க. இல்லை சிறிய கோயில்கள், கூட்டமில்லாத கோயில்கள் போய் வழிபாடு செய்யுங்க. முடிந்த அளவுக்கு மக்கள் பாதுகாப்போடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு கொடுக்கப்படுது. அதனால் மக்கள் பாதுகாப்பாக இருந்து இறை வழிபாட்டை செய்து
நல்ல நலமுடன் வளமுடன் வாழ வேண்டுகிறோம். இது போன்ற சிறப்பான பதிவுகளுக்கு அன்னை அபிராமி அஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.